ஸோ இந்திரா திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச்ல இருக்கும். என்னைக்கோ வந்து கனவா இருந்தது, இன்னைக்கு வந்து இவ்வளோ ஒரு இவெண்ட் நின்றுருக்கு அப்படின்றப்போ ஹவு ஹாப்பி ஆர் யூ? ஐ எம் வெரி மச் ஹாப்பி. அதுவும் ஆடியன்ஸ் இத்தனை பேர் முன்னாடி பப்ளிக்ல நாங்கள் பண்ணுறது எல்லாருக்குமே, எங்கள் டீம் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு ஜாஃபர் சார் அந்த நிஃபான் சார் என்னை இந்த டீமுக்குள்ளே கூப்பிட்டு வந்ததுக்கு. இன்னொரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சபரிஷ் மூலமாக தான் நான் இந்த டீமுக்குள்ளே வந்தேன். அண்ட் தென் ஜாஃபர் சார், நிஃபான் சார் அவர் கூட ப்ரொடக்ஷனாக கொலாபரேட் பண்ண முடிஞ்சது. பிளான்ஸ் எல்லாமே செட்டப் பண்ணி தான் பண்ணோம். எல்லாமே டீம் ஒர்க் தான். ஓகே, ஸோ ஈபியோட வேலை அப்படி ஐ திங்க் இட்ஸ் பிரிட்டி ஹார்ட். எல்லா வேலையும் மாதிரி ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து டேட் வாங்குறது, லொகேஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறது. ஸோ நிறைய ஹார்ட் ஒர்க் வந்து பின்னாடி இவங்க இருந்து பண்ணுறாங்க. எது வந்து ஒரு பெரிய டீலாக இருந்து சொல்லுங்க இந்த படம் பண்ணுறப்போ இதுதான் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணப்பா அப்படின்னு இன்னைக்கு உங்களுக்கு தோன்ற விஷயம் என்னவா இருக்கு? கஷ்டத்தை பார்த்து வேலை செய்ய முடியாது, இஷ்டமாக தானே வேலை செய்ய முடியும். அவர் லவ் பண்ணி வேலை பார்த்துருக்காரு and that's why the film has come out really well. ஸோ யாராவது நீங்கள் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இந்த மேடையில்? தேங்க் டு யூனிவர்ஸ் அண்ட் தென் தேங்க் டு மை டோட்டல் டீம் அண்ட் தென் எவ்ரி ஒன் அண்ட் தென் பப்ளிக். எல்லாரும் வாங்க, வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஆஃப்டர் ராட்சசன் இந்த மாதிரி படங்கள் வரிசையில் தமிழ் சினிமாவில் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ஒரு நல்ல த்ரில்லர் படம் வருது. தயவு செஞ்சு வந்து ஆடியன்ஸ் எல்லாருமே எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ. எஸ் மது, எவ்ரிபடி சப்போர்ட் இஸ் டெஃபினெட்லி கோன் பி இன் த ஃபில்ம். ஸோ நான் சொன்ன மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் ஹேண்ட்லிங் வேலைலாம் அதிகமாக பார்க்குறது ஈபின்றப்போ ஒரு சின்ன ஒரு தம்ப்நெயிலுக்கான ஒரு கேள்வி நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு ஹேண்டில் பண்ண ஒரு ஆர்டிஸ்ட்னா யாரு இந்த படத்தில்? த மோஸ்ட் நோட்டோரியஸ் ஒன் யார் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தா? கேமராமேன் வந்து இங்கே லைட்டாக இந்த சைட் பேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து தெரிஞ்சிருக்கோம். மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாரும் யுனானிமஸாக ஒரே ஒரு பர்சனை பார்த்தாங்க. என் டீமை நான் விட்டு கொடுக்க முடியாதுல்ல. ஸோ ஆன்சர் பண்ண போகிறது இல்லையா? நத்திங். என் டீமை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் எந்த படம் ஒர்க் பண்ணாலும் அவங்க எல்லாருமே என் டீம் தான். எந்த ஆர்டிஸ்டும் எனக்கு எந்த பிரச்சனையும் கொடுத்ததே இல்லை. கிடையாது. மது ஆன்சர் பண்ணல, பட் எங்களுக்கு அங்க ஆன்சர் கிடைச்சிருச்சு. Thank you Madhu, thank you so much for joining us. Please. Thank you. Now we like to call on stage the production designer and director of photography, Mr. Surya Rajivan and Prabhu Raghav onto the stage please. So DOP வந்து பிரபு, இவர் வந்து பீஸா 3 and சபாநாயகன் வெப்பன் போன்ற படங்கள் நடிச்சிருக்காங்க. Hi and Surya Rajivan Blood Money அதுக்கப்புறமா கோட் இதெல்லாம் வந்து ஆர்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணிருக்கீங்க. How does it feel to be on this stage? இப்போ இவ்வளோ நாள் ஆஃப் ஹார்ட் ஒர்க், இப்போ ஒரு சூப்பரான ஒரு ஈவெண்ட்ல நிற்கிறோம் அப்படின்றப்போ how is it feeling? இல்லை எல்லாருக்கும் வணக்கம். இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு தான் நம்ம உழைச்சோம். நீ வரும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ. யூஸ்வலாக இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக பேசுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். மோஸ்ட் ஆடியோ லான்ச்சஸ்ல நான் இருக்கேன், ரொம்ப கம்மி, ஒன் லைன் தான். நான் கொஞ்சம் இதில் எக்ஸ்ட்ரா இருக்கும்னு நினச்சேன், பட் இல்லை. அங்கே கொடுங்க, அங்கே பார்க்கலாம் சார் ப்ளீஸ். ஹாய், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா சபரீஷ் கூட இந்த ஸ்கிரிப்ட் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அப்படின்னு இருக்கேன். ஸோ ஹீஸ் மை ஸ்கூல் சீனியர் அண்ட் அவங்க ஈபியாக இருந்ததுலேருந்து வி பீன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டு திஸ் ஸ்டேஜ் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே, அங்கே வந்து வாய்ஸும் கம்மியாக இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. உங்களோட வேர்ட்ஸ் பெருசாக பேசல, உங்களுடைய ஒர்க் பேசியிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். வி வெரி ஹாப்பி டு ஹேவ் யூ ஆன் ஸ்டேஜ் டுடே. ரொம்ப பெருமையாக இருக்கு, சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் வித் அஸ். தேங்க்யூ. ஸோ நவ் கேன் வி ஹேவ் த மியூசிக் டு த ஸ்டேஜ் ப்ளீஸ். அஜ்மல் அவர்களை அன்போடு ஒரு பெரிய கைத்தட்டலோட கேன் வி ஹேவ் ஹிம் ஆன் ஸ்டேஜ். ஹாய் அஜ்மல். ஹாய் ஹலோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஹாய் எவ்ரிவன். ஹலோ சார். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி சொப்பன சுந்தரி அப்படின்ற ஒரு படம், அவ்வளோ ஒரு சூப்பர்பான கிராஃப்ட். அந்த கிராஃப்டை எலிவேட் பண்ண ஒரு எலிமெண்ட்னா ஐ திங்க் இட்ஸ் அன்டவுட்லி த மியூசிக். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ரிஸ்க்ல ஒர்க் செக்
So how did it add more flavors to the film? Especially when Sabarish narrated the script, it was very challenging and interesting. அது அவங்க நரேட் பண்ண பிறகு we did some scratch works and all. ஆனால் கம்ப்ளீட்டாக ஆஃப்டர் த ஷூட் அவங்களோட எல்லாரோட ஆக்டிங் அண்ட் பிரவீன் சாரோட எடிட்டிங் எல்லாரோட இதுவும் பார்த்த பிறகு we came up with something interesting, and it was every day working for like Indra was challenging for us. Okay, daily challenging இருந்தது உங்களுக்கு. Okay. So இந்த படத்துல உள்ள எந்த ஒரு particular Close to my heart in the sense like உயிரேன்னு ஒரு ட்ராக் இருக்குது இந்த படத்தில். இட்ஸ் கைண்ட் ஆஃப் க்ளோஸ் டு அஸ். எனக்கு மட்டும் இல்லை, என்னோட பேண்டுக்கும் சரி டைரக்டருக்கும் சரி, இட்ஸ் கைண்ட் ஆஃப் க்ளோஸ் டு அஸ். த்ரில்லர் என்னோட மைக் வேணும்ட்டு ஆஃப் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து வர முடியலாங்க அந்த பக்கம். த்ரில்லர் படம்னு நினைக்கிறீங்க. வசந்த் ரவி சாரோட ஆக்டிங் உங்களுக்கு பிடிக்குமா? சமய நடிப்பார். பா அவரோட ரியாக்ஷன் கேப்சர் பண்ணி நீங்கள் பார்த்துருந்துருக்கணும் சார். ஹிஸ் ஐஸ் ஜஸ்ட் பாப்ட் அவுட். செமையாக இருக்கும். ஓகே, ஸோ எஸ், நிஜமாவே இது ஒரு த்ரில்லர் படம் தான். ஒரு சூப்பர்பான இமோஷன்ஸோட ப்ளே பண்ணுற நமக்கு கனெக்டிவாக இருக்கிற ஒரு சப்ஜெக்டோட வந்திருக்காங்க இந்த படத்துடைய டீம். ரொம்ப அழகாக நம்ம கூட கனெக்ட் ஆகும் இந்த கதை. நான் ரொம்ப பேச மாட்டேன், என் மைக் கொஞ்ச நேரம் நல்லா இருந்தால் போதும். ஓகே, ஸோ வி ஹாவ் அன் இம்பார்ட்டன்ட் பர்சன் டு பி கால்ட் ஆன் ஸ்டேஜ். அதாவது நம்மளோட ஏகே அவர்களை வந்து இவரை மாதிரி செம்ம அழகாக கிரேஸ்ஃபுல்லாக நடனம் ஆட வைக்கிறதுக்கு வேறு யாரால முடியுமான்னு எனக்கு தெரியல. ரீசெண்டாக வந்து இந்த சவடிக்கா வந்து ஐ திங்க் தலை ஏகே நம்மளாம் அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம். அவ்வளோ அழகாக அந்த ஸ்டெப்ஸை வந்து கொண்டு வச்சிருக்காரு. அண்ட் அதே மாதிரி போலீஸ் ரோல்ஸ் ரொம்ப மிரட்டலாக இருக்கணும், முறைச்சு பார்த்தாலே பயந்துடணும் அப்படின்ற மாதிரி ரோல்ஸ்னாலே பக்கத்தில் எழுதிடுவாங்க கல்யாண் மாஸ்டர் அப்படின்ட்டு. ஸோ இந்த படத்துலையும் ஒரு சூப்பர்பான ஒரு போலீஸ், ஒரு காப்பா வந்து வந்திருக்காங்க. கேன் வி கிவ் இட் அப் ஃபார் आवर கல்யாண் மாஸ்டர் ப்ளீஸ்? ஹாய் மாஸ்டர், எப்படி இருக்கீங்க? மைக் அண்ணா. ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். குட் ஈவினிங் சார். ஹலோ. very happy to see you here. சேம் ஹியர். Yes. So டான்ஸ் ஸ்டெப்ஸ் கத்து கொடுக்கிறது, கிரிமினல்ஸை சேஸ் பண்றது, ரெண்டு டிஃபரெண்ட் டிரெக்ஷன்ஸ்ல ஓடிட்டு இருக்கீங்க. எது ரொம்ப டஃப்பா இருக்கு மாஸ்டர்? ரொம்ப லவ் பண்ணி தான் பண்றேன் ரெண்டுத்தையும். ஸோ எதுவுமே டஃப் இல்லை. ஓகே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது மாதிரி பண்றது. எனக்கு ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும், கொரியோகிராஃபி வந்து லவ், அதுவும் என் லவ் தான். ஸோ I do both. I'm happy doing both. Okay. I'm happy that way. ரெண்டையும் பிடிச்சு பண்றீங்க. நீங்க பண்றது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பா இன்னும் நிறைய பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் எங்களோட ஆசை. Thank you so much and all the very best. Thank you. So now with Indra, இந்த ப்ராஜெக்ட்ல அசோசியேட் ஆனது எப்படி and working experience எப்படி இருந்துச்சு? எனக்கே ஒரு மாதிரி டவுட்டா இருந்துச்சு. சபரீஷ் தான் திடீர்னு வந்தாரு, வந்து என்கிட்ட நீங்க நடிக்கணும், இது மாதிரி ஒரு ரோல் இருக்கு, நல்ல ரோல், ரொம்ப நல்ல ரோல் அப்படின்னாரு. ஸோ எனக்கு டவுட்டாக இருந்துச்சு, நீங்கள் நிஜமாக தான் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். பட் ஹி வாஸ் வெரி கான்ஃபிடென்ட், நீங்கள் கரெக்டாக பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னார். ஸோ ஐ பிலீவ்ட் இன் ஹிம் அண்ட் இட்ஸ் அ வெரி குட் ரோல் அண்ட் ஐம் ஹாப்பி ஒர்க்கிங் ஃபார் தட். அண்ட் தேங்க்யூ டு இர்ஃபான் சார் அண்ட் ஜாஃபர் சார். Thank you, Sabarish. Thank you to the whole team. It was a lovely experience working with Vasant Ravi. நிறைய பேர் இவ்வளோ ஆர்டிஸ்ட் கூட நடிச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ ஐம் ஹாப்பி ஒர்க்கிங் வித் ஆல் ஆஃப் யூ அண்ட் தேங்க்யூ ஃபார் த சான்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அதே மாதிரி நான் மென்ஷன் பண்ணப்போ நிறைய காப் ரோல்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். இந்திராவில் பண்ண காப் ரோல் எந்த விதத்தில் டிஃப்ரெண்ட்டாகவும் சேலஞ்சிங்காகவும் இருந்தது உங்களுக்கு? சேலஞ்சிங்கானா அந்த ஸ்கிரிப்டே நல்லா இருந்துச்சு. அதில் வந்து நார்மலாக வந்து ஹீரோஸ் தான் வந்து வில்லனை தேடி போவாங்க, நான் ஹீரோவை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி ஒரு இது. ஸோ இட் வாஸ் அ நைஸ் திங், இட் வாஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது பண்ணுறது. அண்ட் ஹேவ் சம் ரியலி குட் லவ்லி சீன்ஸ் வித் ஹிம் அஸ் வெல். இட் வாஸ் ராக்கிங், இட் வாஸ் நைஸ். வாவ், தேங்க் யூ ஸோ மச். நீங்கள் சொல்கிறது வந்து எங்களுக்கு இன்னும் ஆர்வமாக இருக்குது. கண்டிப்பாக தியேட்டரில் பார்த்து நாங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறோம். தேங்க் யூ ஸோ மச். லவ்லி ஹேவிங் யூ ஆன் ஸ்டேஜ். தேங்க் யூ. தேங்க் யூ சார். தேங்க் யூ. Once again for Kalyan Master, please. எல்லாரும் ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பர்சன். நான் ரொம்ப இன்ட்ரடக்ஷன்லாம் கொடுக்காம அந்த அழக பொம்மையை மேலே கூப்பிட்டுடலாமா? கூப்பிட்டுடலாம். Yes, can we have Mehreen ma'am onto the stage, please? A big round of applause for our Mehreen ma'am.
என்னடா ஸ்டேஜ் ஏறுறதுக்குள்ள ஐ லவ் யூன்றீங்க, பார்த்து 2 மினிட்ஸ் தானே ஆச்சு. ஹாய் அண்ணா, மைக் ஆடியோ. Vanakkam Chennai. Okay, love you too. Thank you. Okay, so very happy that you are a part of Indra. How did the script actually get into you? Like, how were you pulled into the script? I was sitting at home in Bombay and I get this call from Sabri sir, and the narration happened in that phone call, and it wasn't like a proper narration. He just told me his vision and my character Kayal, and it was an instant yes. I was like I because his confidence just made me feel so like confident about this film. And when you actually watch Indra, you would not know that he's a debut director, because he was just so sure about everything. And I think all of us, we have just performed whatever his vision was, and it's come out beautifully. ஓகே, முதல் கால்லே வந்து அவங்க ஓகே சொல்லிட்டாங்க, வேற எந்த ஒரு கேள்விலாம் இல்லாம. அண்ட் ஷீ இஸ் வெரி ஹாப்பி டு ஹவ் ஒர்க்ட் வித் யூ. இன்ஃபேக்ட் ஸோ கையில நாங்களும் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கும், பிகாஸ் தட்ஸ் a different shade for you in the film, right? From the films that you've played. And how was it acting with Vasant sir? Yes, correct. It is a very different genre that I have done. It's a thriller, and it was actually like when you watch this movie, you'll actually be sitting on the edge of your seats. That I can promise you. Even while shooting, we kept feeling that. And Kayal is a character which is very close to my heart. I think after Honey, because Honey is the best, after that, one character which is nothing like Honey but something Totally out of contrast. Audio. check. Yeah. So Kayal is very close to my heart, and I'm very excited for all of you to watch this film. And working with Vasant, it has been amazing. I want to really thank him for helping me from my dialogues to so yeah, he was really helping me with my dialogue delivery, because with Tamil, after Patas, this is my second film, so it's been a long wait. So but after this, I promise you I'm going to get better with my Tamil. And he is such a natural actor. And acting is all about reacting. So everything that you see, what Kayal is, I think it's all thanks to how Indra was with me on screen. That I think the reaction just came out so naturally. And I really want to thank the producers. It's so good to work with Sunil Garu again. We worked in a few films in Telugu, but it was such a pleasure to to work with my fellow Telugu here. I would consider myself, since I have worked in a couple of movies there, and even what I have seen, how he has performed in this movie, it is something I have never seen before. I was just telling him before we got here, and he's a phenomenal actor. I want to thank the producers, the music director Ajmal. I think he has killed it. And please do watch our film on 22nd August. Sure, how much we enjoyed working on this project. You are going to enjoy like maybe twice the amount watching this film in theaters. Thank you so much. So, நீங்க சொன்னதுல we understood how good friends you and Vasant are. Can you just share us one good memory from the entire shooting experience of Indra? One good memory. That can be funny also. There are lots of them. So he is a very quiet person. So the first few days, because I'm so talkative, so for me, because the film was like, it was quite serious, and the whole Sabri sir was constantly always working. So for me, I had no one to talk to, and I love talking. And Indra is so much like in his, Vasant talks very less. He's very measured.
But I think by the third, fourth day, I think I troubled him so much to talk to me that. Can we give it up for lyricist Maideen? Hi. மைதீன் இவ்வளோ பியூட்டிஃபுல்லான லிரிக்ஸ் எழுதியிருக்கீங்க. வாட் இன்ஸ்பயர்ட் யூ டு ரைட் த லிரிக்ஸ்? இன்ஸ்பயர்லாம் ஒன்றும் இல்லைங்க. இந்த மாதிரி இந்திரா டீமோட சேர்ந்து ஏதாவது ஒன்று பண்ணணும்னு ஜாலியாக பண்ணால் உட்காந்து அஜ்மல் ப்ரோ ஆஃபீஸில் உட்காந்துருந்தோம். அப்போ சொன்னார், 2 ஆப்ஷன் சொன்னார். ப்ரோ ஒன்று சிங் பண்ணுங்கள், அங்கே பார்த்து ஒன்று சிங் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா லிரிக்ஸ் எழுதானு. நம்ம பண்ண நம்மளாலே கேட்க முடியாது, இதில் எங்கேருந்து நம்ம சிங் பண்ணுறது. அதோட டக்குன்னு சரி லிரிக்ஸ் எழுதிடுவோன்னு சொல்லிட்டு ஒரு 12 லைனுக்கு எழுதி கொடுத்தேன். டக்குன்னு படித்து பார்த்துட்டு, ப்ரோ இது ஆல்ரெடி எல்லா படத்துலையும் வந்த லைன் ப்ரோ அப்படின்ட்டாப்புல. சரிங்க ஓகேன்னு சொல்லிட்டு அதோட ஜாலியாக அப்படி பண்ண ஆரம்பித்த எமோஷ்னல் சாங் தான். திஸ் சாங் டெடிகேட் டு ஆல் த ஹார்ட் பிரேக் சோல். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அதாவது உண்மையாக என்ன நடந்துச்சு அப்படின்னு பட்டுன்னு வெளிச்சமாக சொல்லிட்டாப்புல. ஃபஸ்ட்டு எழுதினேன், அது பிடிக்கல, அது வந்து எல்லாம் எழுதினது இல்லை, ஆல்ரெடி வந்த பாட்டை லைட்டாக எழுதி கொடுத்துட்டேன். இதான் நம்ம ஃபஸ்ட்டு பாட்டு. ஃபர்ஸ்ட் ஓவி அடிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் நிஜமாவே ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஸோ ஒர்க் பண்ண பாட்டு இஸ் ரியலி சூப்பர் டூப்பர் ஹிட். இன்னும் பல பேர் கேட்டுறோம், ஃபர்ஸ்ட் கேட்டுட்டு மக்கள் சொல்லட்டும், நம்மளா சொல்லக்கூடாது. மக்கள் கண்டிப்பா சொல்லுவாங்க. தேங்க்யூ ஸோ மச் மைதீன். இன்னும் நிறைய உயரங்கள் நீங்க போகணும். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஜாஃபர் சார், இர்ஃபான் சார் மற்றும் டைரக்டர் அஜ்மல் ப்ரோ, அப்புறம் சபரிஷ் நந்தா பிரதர், அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்கும், எல்லா டீமுக்கும் தேங்க்ஸ். Thank you so much. Thank you. So we have an actor on stage. அதாவது ரொம்ப கன்விக்ஷனோட பெர்ஃபார்ம் பண்ற ஒரு ஆக்டர். எந்த ஒரு ரோல் பண்ணாலும் நம்மள வந்து அந்த எமோஷனல் கனெக்ட் வந்து கொண்டு வந்துருவாரு. அவ்வளோ ஒரு அழகான கன்வின்சிங் பெர்ஃபார்மரும் கூட. ஸோ கேன் வி ஹேவ் ராஜ்குமார் onto the stage please? ஒரு பெரிய கைத்தட்டலோட கேன் வி ஹேவ் ஆக்டர் ராஜ்குமார் onto the stage please? ராஜ்குமார் சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும் சார். என்ன புது படத்துடைய லுக்கா இந்த கெட்டப்? அப்படியே போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ சொல்லுங்க, நீங்க வந்து ஒவ்வொரு படம் பண்றப்போ ரொம்ப சூஸ் பண்ணி செலக்டிவா ஸ்கிரிப்ட்ஸ் பண்ற ஒரு ஆளு. இந்திரா ப்ராஜெக்ட் குள்ள எப்படி வந்தீங்க? பின்னர் ஆக்சுவலி அவர் தான் ரொம்ப தேங்க் பண்ணோம். ஒரு த்ரில்லர் தான். நம்ம நிறைய த்ரில்லர் படம் பார்த்துருக்கோம். பட் திஸ் ஃபிலிம் இஸ் லைக் ரொம்ப எப்படி சொல்கிறது எனக்கு தெரில. நீங்கள் 100ஆவது நாள்லாம் பார்த்துருக்கீங்களான்னு தெரில. அதோட கிளைமேக்ஸ் வந்து இன்டர்வல் போர்ஷனில் இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு படம். கங்க்ராட்ஸ். கண்டிப்பாக ரொம்ப ஆஃப் பீட்டான ஒரு த்ரில்லர். கொஞ்சம் சில படங்கள் தான் த்ரில்லர் படம் பார்த்தா பயப்படுவோம் ஃப்ரம் உண்மையிலே உள்ளேருந்து பயப்படுவோம். ஸோ அப்படி ஒரு ஸ்கிரிப்ட் ஆக்சுவலாக. ஸோ இட் வாஸ் வெரி நைஸ். மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணது வந்து எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலாக. பேசிட்டே இருப்பேன். வசந்த், இட் வாஸ் வெரி நைஸ். ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே ஐ ஹவ் டு தேங்க் கண்டிப்பாக இந்த மூமெண்ட்டில். சுனில் சார், அவர் போர்ஷன் உண்மையிலேயே வேறு மாதிரி இருந்தது. பட் சீரியஸ்லி இந்த ஸ்கிரிப்ட் எவ்ரி திங் கோஸ் ஒன்லி ஃபார் த டேரக்டர். அவருக்கு தான் இது எல்லாமே கோஸ். அண்ட் கண்டிப்பாக இந்த தியேட்டரில் எல்லாருமே பயந்து படம் பார்ப்பாங்க. உண்மையிலேயே ஸ்கேரியாக அந்த மாதிரி இருக்கும். த்ரில்லர் படம் பிடிச்சவங்களுக்குலாம் இது ஒரு ட்ரீட்டாக இருக்க போகுது. ஆமாம். ஓகே, ஸோ இந்த படத்துடைய ஷூட்டிங்ல ஐ திங்க் நீங்க தேங்க் பண்றதுலயே தெரியுது எல்லாருக்கூடயும் ரொம்ப க்ளோஸா இருக்கீங்க அப்படின்ட்டு. மறக்கவே முடியாத ஒரு அனுபவம் இந்த ஷூட்டிங்ல அப்படின்னா என்னவா இருக்கும்? ஒரு ஃபன்னியான ஒரு இன்சிடென்ட்டா கூட ஷேர் பண்ணலாம் நீங்க. மறக்கவே முடியாதுன்னா நான் தான் நிறைய கொடுத்துருவேன் பிரச்சனை ஆக்சுவலாக. சாரி சார், நான் எதுவும் என் கையில் இல்லை எதுவுமே. ஸோ அதுதான் மறக்க முடியாது. நான் நிறைய நாள் தூங்கவே இல்லை. நானும் இவரும் மதுவும் ஃபோன்லேயே தான் இருப்போம், அங்கிட்டு இங்கிட்டுன்னு சொல்லி. அதுதான் எனக்கு தெரிஞ்சு மறக்க முடியாத மெமரி. பட் ஆக்சுவலி ஜோக்ஸ் பார்ட். பட் உண்மையிலே ஒர்க்கிங் இட் வாஸ் நாட் லைக் ஃபஸ்ட் டைம் டேரக்டரோட ஒர்க் பண்ணுற ஒரு விஷயம் இல்லை. அந்த டீம் வாஸ் ஸோ எக்ஸலண்ட், ஈச் அண்ட் எவ்ரிபடி. அண்ட் வசந்த் சாரோட நான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இட் வாஸ் ஆல்சோ ஒரு மொத்த க்ரூவுமே நீங்கள் இருக்காரான்னு தெரியல. அங்கே இருக்காரா? ஓகே ஃபைன். தலைவா, சீரியஸ்லி பியூட்டிஃபுல் ஃபென்டாஸ்டிக் ஃப்ரேம். அந்த செட் ஒர்க் வாஸ் அமேசிங். ஆச்சி ஹவுஸில் உண்மையிலே ஃபஸ்ட் டே எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை, என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஸோ சீரியஸ்லி ஐ ஹவ் டு தேங்க் த ஹோல் டீம். எல்லா மொத்த டீமுமே தேங்க் பண்ணோம். தாடி இன்னும் கண்டினியூட்டியாக போயிட்டே இருக்கு. இல்ல, இந்த லுக்ல நல்லா இருக்கீங்க, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு எங்களுக்கு. ஓகே, thank you so much. இந்த படத்துல நீங்களும் ஒரு பார்ட்டா இருக்கீங்க அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். Thank you so much. I thank the whole team, thank the producers. Thank you sir. Thank you. Bye bye. கெமிகால பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாமா?
Thank you, boys. Thank you. கெமி மொரட்டுத்தனமான ஃபேன்ஸா இருக்காங்க. வாட் இஸ் திஸ்? Okay, so Kemi, how are you? How are things? சூப்பரா இருக்கேன், சூப்பரா போயிட்டு இருக்கு. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அவ்வளவுதான், ஜாலியா இருக்காங்க போல. And first congratulations Sabrish bro, so happy and ரொம்ப நாளா நான் ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கேன். மோர் லைக் ஃபேமிலி, நான் லைக் எப்போ வரும் அவரை விட நான் தான் எக்ஸைட்டடாக இருந்தேன் போல. கங்க்ராச்சுலேஷன்ஸ் வசந்த் ரவி, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் வெரி வெரி ஹாப்பி டு தி என்டையர் டீம். அண்ட் நான் கண்டிப்பாக ஷோக்கு வருவேன், எல்லாரும் வந்துருங்க, எல்லாரும் சேர்ந்து ஒன்றா ஜாலியாக பார்த்துடலாம். த்ரில்லர் படம் பிடிக்குமா கெமிக்கு? ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பயம். ரொம்ப பயம்னா இந்த படம் வந்து இன்னும் ஜாலியா இருக்கும். அட்ரினலின் ரஷ் அப்படியே ஏறும், அப்படிதான் கேள்விப்பட்டிருக்கேன் நான். கத்துறது எல்லாம் இந்த சைட்லேருந்து வருவாங்க ஒரு சீனுக்கு. சோ நமக்குலாம் அப்படி திகிலா இருக்க போகுது. பட் தட் இஸ் த எலிமெண்ட் ஆஃப் த்ரில். த்ரில்லர் படத்துக்கு அந்த த்ரில் இல்லைன்னா வேஸ்ட். ஸோ பாட்டெல்லாம் கேட்டிருக்கேன், பியூட்டிஃபுல்லா இருக்கு. அண்ட் படத்துக்கு பாட்டெல்லாம் கேட்டிருக்காங்க, பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ கெமி வந்து பாட்டை பத்தி பேசிட்டு அவங்க பாடாம இருந்தா எவ்வளவு பெரிய குத்தமா இருக்கும். நமக்கு வேற இந்த இது வந்து எல்இடி கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணுது. அந்த ஒரு 2 minutes கேப்ல கெமியோட ஒரு பாடல் உங்களுக்காக இதோ. ஏங்க நான் பாடலாம் மாட்டேன், ஏஞ்சல் கூட பாடினா நான் பாடுவேன். எப்படி கெமியோட ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு என்னால பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் பண்றேன். ப்ளீஸ் கெமி ரெண்டு லைன் பாடுங்க கெமி. கெமி பாடணுமா வேண்டாவா? வேணாம் பாடணுமா வேண்டாவா? எனக்கு பாட்டு வராதுங்க, இந்த குரல்ல பாடினா நீங்களா தாங்குவீங்களா? ப்ளீஸ், என்ன பாட்டு வேணும்? ஏஞ்சலின் பாடட்டும், நான் வேணா கூட ஆடுறேன். எப்படி? இப்போ கெஸ்ட் நீங்க மேம், பாடுங்க. நம்ம சிங்கர் சார் வந்தாருன்னா சிங்கர்ஸ் இருந்தா, ஓ கிட்டார் இருந்தாதான் அவங்க பாடுவாங்களாம். கிட்டார் இருந்தா இப்படி நீங்க பாடிடுவீங்க. பாட தெரியாது, என்ன பாட்டு? கண்மணி அன்போடு உங்களுக்காக பாடுறாங்களாம். எப்படி? 5 6 7 இப்ப லிரிக்ஸ் தெரிஞ்சா ரொம்ப அழகா பாடிடுவாங்க. தேங்க்யூ கெமி. நம்மளோட பிளேயர் வந்து தாங்க முடியல நினைக்கிறேன், பாட்டு வேண்டாம் நாங்க ப்ளே ஆயிடுறோம்னு சொல்றாங்க. ஓகே, வெல்கம் ஆர் சுனில் காரு ஆன் டு தி ஸ்டேஜ் ப்ளீஸ். Meanwhile, thank you so much Kemi. Thank you so much. Sunil Garu, welcome. How are you? Fine. Hi sir, hi. வணக்கம் தமிழ்நாடு. இங்கே இருந்த எல்லாருக்கும் வணக்கம். அம்மா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வணக்கம், செகண்ட் ஃப்ளோர் வணக்கம். தம்பி வணக்கம், வணக்கம். இந்த ஃபஸ்ட்டு ஆக்சுவலி சபரிஸ் டோல்ட் த ஸ்டோரி. நான் லைஃப்பில் இப்போ வரைக்கும் இது மாதிரி கேரக்டரே I never saw the character. Dubbing time la I saw me and எனக்கு ஜாஸ்தி பயமாச்சு எனக்கு. கிரேட். அண்ட் இந்த வரைக்கும் இது மாதிரி ஸ்டோரி I never saw the story like this point. இப்போ வரைக்கும் I acted like hundreds of films and I watched thousands of films I watched, but I never saw a film point like Indra, this movie. Wow. This is the first time new point, plot line, story in India, in the world also. Wow. Really, proudly I am telling that. And for that, Sabris, thank you so much. And Jafar sir and Irfan sir and Madhu sir, ellarkum thanks to give me this nice character. And in shooting time, Vasant Ravi sir so much cooperated me. I don't know Tamil,
but he so much encouraged me. Because of that, it came nice. One fight scene is there. That time, sir, his personal fight gear is there, protection gear. He suggested me, and such a nice, caring person he is. He is always doing different storyline movies only. Yes. So, thank you, sir. You are giving very nice film to the audience through this. And Gajraj sir, I acted with him. He so much encouraged me. And எனக்கு அப்பா மாதிரி கைடன்ஸ் கொடுத்துட்டாரு, ரியல்லி. அண்ட் கல்யாண் மாஸ்டர், ஐ நோ மாஸ்டர் வெரி வெல். இந்த படம்లో కళ్యాణ్ మాస్టర్ எனக்கு పనిష్మెంట్ கொடுத்துட்டாரு. థ్యాంక్ యూ మాస్టర్, థ్యాంక్స్ ఫర్ ద పనిష్మెంట్, థ్యాంక్ యూ సో మచ్, లవ్ యూ. అండ్ இந்த இந்திரா படம்க்கு ப்ரொடியூசர்ஸ்க்கு நல்ல மணி, ஆர்டிஸ்ட்டுக்கு பெரிய பேரு. ஐ எம் ப்ரேயிங் டு கடவுளே, ப்ளீஸ் கிவ் மீ கடவுளே எல்லாருக்கும். திஸ் இஸ் எ நைஸ் ஃபிலிம். Please encourage the film. Please watch the film in theaters only. Indra, 22nd it is releasing. Thank you so much. Edavadu tappa pesarinda, please forgive me. That's really All the best. All the best. Ellarukkum all the best. Ellarukkum all the best. All the best. Thank you. Thank super you. sweet of you and thank you so much for the Thank you. kind words. Thank ஒரு கேள்வி கேட்கலாமா, ஒரு கொஸ்டின் கேட்கலாமா? இந்த படத்தை பார்த்துட்டு நீங்களே ஷூட்ல பயந்ததா சொன்னீங்கல்ல, ஷூட்டிங் பண்ணப்போ உங்களுக்கு ஏதாவது பயம் இருந்துச்சா? இது பண்றதுக்கு ஏதாவது ஒரு பர்టిక్యులர் சீன் பண்ற பயம் வந்துச்சா? ஷூட் பண்றப்போவே ஏதாவது பயந்த சீன்ஸ் இருக்கா? We both have one fight. Okay. Action fight is there. அது ரொம்ப பயமா இருக்கு. த்ரில்லர் படத்துல வேற எலிமெண்ட்ஸ் எல்லாம் தாண்டி அந்த ஃபைட் சீக்வென்ஸ்ல அவ்வளவு பயந்தேன் அப்படின்றாரு. போட்டு புரட்டி எடுத்திருக்கீங்க போலயே நம்ம சுனில் காருவ. ஃப்ளையிங்லாம் இருக்கா அந்த ஃபைட் சீக்வென்ஸ்ல? ஃபைட் சீக்வென்ஸ் எல்லாம் நேச்சுரல் தான். ஓகே. பட் பயமா இருக்கு. இப்போ நிறைய ரீசன்ட் டேஸ்ல ஒரே நெகட்டிவ் வில்லனாவே வந்துட்டு இருக்கீங்கல்ல, அது எவ்வளோ சேலஞ்சிங்கா இருக்கு, இன்ட்ரெஸ்டா இருக்கா உங்களுக்கு பண்றதுக்கு வில்லனாவே பண்ணிட்டு இருக்கிறதுல? இப்போ ஐ எம் டூயிங் different characters, comedy characters and positive characters and villain characters. Okay. And first time I did like this character. என்னங்க லைஃப்ல சொல்றீங்க? first time. If my என்னோட வீட்ல if they saw this film, they'll kill me. இந்த படத்தை உங்க வீட்ல பார்த்து சாவடிச்சிருவாங்க அப்படின்றாங்க. என்ன சார் கேரக்டர் கொடுத்திருக்கீங்க? And எல்லாரும் positive people in the film la. Maharin, I know madam 2-3 films munnadi, but she is very positive and he is very good looking. She is very good looking. Villain is very bad looking. That is enough for this movie. Thank you. Okay, thank you so much sir. Thank you for your kind words. இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நீங்க பண்ணிட்டே இருக்கணும். We'll keep giving our love and support to you. Thank you so much. Once again for our Sunil Garu. சுனில் காரு இந்த சைடும் அப்படியே வந்தீங்கன்னா இங்க ஒரு டை ஹார்ட் ஃபேன்ஸ் இருக்காங்க 2 பேர். ஓ மை காட். ஓகே, ட்ரெய்லர் பார்த்துடலாமா? ஓகே, ட்ரெய்லர் வர்றதுக்கு இன்னும் 1 நிமிஷம் இருக்கான். யார் வந்து பாட்டு பாடுறாங்க? ஓகே, சுனில் சார் சொல்றதை கேட்டா அவரை பண்ண படங்கள்லயே இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் பண்ணதே இல்லை அப்படின்றாரு. அவருக்கே அவரை பார்த்தா கோவம் வர அளவுக்கு ஒரு கோரமான ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கீங்க. அப்படி என்ன எங்களுக்கு தெரியல, பட் we're all waiting for the film.
22nd ஆகஸ்ட் அந்த படம் தியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகுது. ஸோ சீட் எட்ஜில் உட்காந்து பார்க்குற மாதிரி ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி நிறைய இமோஷன்ஸோட இன்வால்வ்டாக இருக்கிற ஒரு திரைப்படம் தான் இந்த இந்திரா அப்படின்ற படம். ஸோ கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட தியேட்டர்ஸில் வந்து பாருங்க. Okay, so before the trailer, can we have on stage actor Gajaraj sir onto the stage? ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாமா? அவ்வளோ ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு பர்சன். அவ்வளோ வியந்திருக்கும் நம்மெல்லாம் அவரை பார்த்து. இன்னைக்கு இந்த மேடையில் அவர் நம்ம கூட இருக்கிறது கண்டிப்பாக இந்த விழாவை சிறப்பிக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் சார். ஒரு சில வார்த்தைகள் அபவுட் இந்திரா. எல்லாருக்கும் வணக்கம். நான் இதில் ஆக்சுவலாக மேனேஜர் கூப்பிட்டு டைரக்டரை பார்த்து ஒரு சின்ன கேரக்டர் தான் சொன்னார். அவரை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு பெரிய கேரக்டராக தெரிஞ்சிச்சு. எனக்கு பெரிய கேரக்டராக இருந்துச்சு. எனக்கு காம்பினேஷன்ஸ் வந்து கொஞ்சம் பேரோட தான். சார் இல்லை, ஹீரோ சாரோட இருந்துச்சு, கல்யாண் மாஸ்டர் கூட இருந்துச்சு, சுனில் சார் கூட ஒரு பெரிய சீக்வன்ஸே இருந்துச்சு. அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் வந்து லெஜெண்டரி ஆர்டிஸ்ட் என்னை கம்பேர் பண்ணும் பொழுது அவர் ஒவ்வொரு ட்ரிப்பும் என்னை சொல்லும் பொழுது வெரி சாரி சார் அப்படிம்பார். இதில் என்ன சார் இருக்குது, இதில் எதுக்கு சாரி சொல்கிறீங்க, நம்மளாம் நடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கும் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். முக்கியமாக இபி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும், மது சாருக்கு. ஏன்னா ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாரு. அவர் இபியாக இருந்துட்டும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு, கேரக்டர் நடிச்சிருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னை பெற்ற இறைவனாகி எங்கள் அம்மா அப்பாவோட வேண்டிக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த மேடையில் நீங்கள் வந்து பேசினது கண்டிப்பாக இந்த விழாவை இன்னும் சிறப்பிச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. இல்லாமா ரொம்ப எல்லாருமே அதிகமான ஒரு ஹைப் கொடுத்துருக்காங்க. அண்ட் எனக்கும் தெரியும், நானும் இந்த ட்ரெய்லர் பார்த்துருக்கேன். ஸோ சூப்பரான விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. நிறைய பேருக்கு பிடிச்ச எலிமெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இந்த படத்தில் வச்சுருக்காங்க. ஓகே, இவ்வளோ நேரம் வந்து பல பேர் பெருமையாக சொன்ன ஒரு பெயர் அப்படின்னா நம்மளோட டிரெக்டர் அவர்கள் தான். அதாவது 11 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணாரு. அதுக்கப்புறமா அவருடைய ஜேர்னி பல பேர்கிட்ட ஏடிஸாக ஒர்க் பண்ணி அவருடைய கிராஃப்டை இன்னும் மெருகேற்றுறதுக்கான வேலைகளை வந்து பல இடங்களில் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. அண்ட் இன்னைக்கு ரொம்ப பெருமையாக ரொம்ப ஒரு ஹெட் ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த ஸ்டேஜில் நம்மளை அட்ரெஸ் பண்ணுறதுக்காக ரொம்ப தயாராக இருக்கிறாரு. So can we have the director onto the stage, please? Can we put a big round of applause for Indra உடைய இயக்குனர் அவர்கள். பல நாள் கனவு. இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு சினிமா ஆர்வம் இருக்குன்னு தெரியல. நம்மள ஒருத்தரா, நம்மள ஒரு வெற்றியாளனா இன்னைக்கு நம்மளை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கிறாரு. வெரி வெரி ஹாப்பி. அண்ட் சாதாரண ஒரு வேலையை பண்ணிடல அப்படின்றது பல பேர் சொல்லி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ப்ளீஸ் a few words about your baby Indra. Thank you. Press, family, friends, and Vasant sir, Marin ma'am, Kalyan sir, Sunil sir, Gajaraj sir, Trident Ravi sir, Irfan sir and Jafar sir. Thank you for giving us this stage. And எங்களுக்கு இந்த படம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கும் இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு வந்ததுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என்னோட என்டையர் டீம், பிரபு, டிஓபி, சூர்யா, என்னோட ஏடிஸ் டீம், Praveen sir, எல்லாருமே வந்து has been a massive support for us to make this film. So நான் வந்து ஒரு 11 years முன்னாடி ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டதுலேருந்து I've been working around to do that one film. இந்த ஸ்டேஜும் இந்த பிளேஸும் has always been a dream for us. August 22nd இந்திராவை நீங்கள் தேட்டருக்கு வந்து பார்க்குறதுக்கு மூலமாக எங்களுக்கு இந்த படம் பண்ணி எங்கள் ட்ரீமை லிவ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எங்களோட ப்ரொடியூசர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த படத்தை தேட்டரில் வந்து பார்க்குறதுக்கு மூலமாக எனக்கும் என் டீமுக்கும் இந்த ட்ரீமை இன்னொரு தடவை லிவ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சபரீஷ் நந்தா. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு.
சினிமா ஆசையோட சினிமா கனவு சுமந்துட்டு இருக்கிற பல பேரை ரெப்ரசென்ட் பண்ணி நம்மளும் ஒரு நாள் அந்த ஹார்ட் ஒர்க்ன்ற விஷயத்த பண்ணால் சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம் அப்படின்ட்டு ஒரு எக்ஸாம்பிளோட இங்கே நீங்கள் நிற்கிறீங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஆத்மார்த்தமாக சந்தோஷமாக இருக்குது. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொன்ன கதைகள்லாம் நாங்கள் கேட்டோம். இந்த ஜேர்னி எவ்வளோ ஒரு இன்ஸ்பைரிங்கான ஜேர்னியாக இருக்குன்றது we understand. Thank you so much. And உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள்லாம் இருக்கு. அதாவது நாங்கள் நிறைய பேர்ட்ட இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ண பட் ஒர்க் அவுட் ஆகல. உங்ககிட்ட நான் கேட்குறேன், உங்களுடைய ஆர்டிஸ்ட்ல யாரு கூட ஒர்க் பண்றது கொஞ்சம் டஃப்பா இருந்துச்சு, இவங்களை வந்து செட் பண்ணி கொண்டு வர்றது கொஞ்சம் டாஸ்க் தான் அப்படின்னா யாரு? இல்லை, நான் அந்த விஷயத்த பிளெஸ்டு. என்னோட ப்ரொடியூசர்ஸும் எனக்கு அதுக்கான அப்ரூவல் கொடுத்தாங்க. அண்ட் I've got a list of phenomenal actors to work with me. Vasant sir, after Rocky, he had said okay to this project, and Marin ma'am came on over a call. Kalyan sir ஒரு தடவை தான் மீட் பண்ணேன், he was on. Sunil sir, I met him one time. அவர் ஃபஸ்ட்டு நான் சொன்ன போதே அவர் சொன்னார், இந்த கேரக்டர் நான் பண்ணுமான்னு கேட்டார். ஆனால் அவரும் ஒன் டேல he was okay with it. கஜராஜ் சார் ஆக்ஷனே பண்ணுறதில்ல, ஆனால் எங்கள் படத்தில் ஆக்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ கஜராஜ் சார் கேம் ஆன் போர்ட் அண்ட் ஆக்டர்ஸ் இட் வாஸ் வெரி ஈஸியர் ஃபார் மீ டு கெட் தெம் ஆன் போர்ட். ஒரு படத்துல வந்து பேஸ் அப்படின்றப்போ முதல்ல கதை, அதுக்கப்புறமா இந்த ஆக்டர்ஸ் அந்த கதாபாத்திரத்துல ஃபிட் இன் பண்றது, கரெக்டாக லைனாக பிடிச்சி வச்சுட்டீங்க. அந்த நாளை வந்து கரெக்டாக வந்து அந்த கேரக்டருக்கு செட் பண்ணிட்டீங்க. ஐ திங்க் தட்ஸ் அ பிக் டிக் மார்க் இந்த ஃபில்ம். ஸோ ஒவ்வொரு கேரக்டரும் எழுதுறப்போ ரொம்ப ரசனையோடு எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை பண்ணவங்க எல்லாரும் அவ்வளோ அழகாக உங்களை பெருமையாக வந்து சொல்கிறாங்க. ஏன் சார் த்ரில்லர் படம் எழுதணும், ஃபர்ஸ்ட் படம் த்ரில்லர் ஏன் சார் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க? என்னோட ஃபேவரட் ஜானர் த்ரில்லர். ஸோ நான் பேசிக்காக அனுராக் கஷ்யப் அண்ட் ராம் கோபால் வர்மா ஃபேன். ஸோ என்னோட ஃபேவரட் ஜானர் த்ரில்லர். ஸோ அது ஈஸியாக எனக்கு வருதுன்னு நினைக்கிறேன். அண்ட் வசந்த் சார் வந்து நான் போய் சொல்லும் போது அவர் த்ரில்லர் பண்ண மாட்டேன்னு ஒரு ஜோனில் இருந்தார். இனிமேலே த்ரில்லர் பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு ஜோனில் இருந்தார். பட் இட்ஸ் வெரி ஸ்வீட் டு கம் ஃபார்வர்ட் அண்ட் அக்செப்ட் அண்ட் டேக் த ஃபிலிம் ஃபார்வர்ட். எல்லாரையும் கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி தான் நீங்க வச்சிருக்கீங்க. அப்போ அவ்வளோ இல்லை, லைட்டா தேவைப்பட்டுச்சு. லைட்டா ஓகே. ஸோ உங்களை வந்து இன்னைக்கு இந்த மேடையில் ஏத்துறதுக்கு உங்க பின்னாடி பக்கபலமா இருந்த உங்களுடைய டீம் ஏடிஸ் அவங்கள மேல கூப்பிடலாமா? Definitely. Yes, can we have the assistant directors on stage? I want my entire team, Surya, Prabhuவோட டீம், என்னோட ஏடிஸ் கணேஷ், ஜாக், ஆல்வின், சரவணன், ஹரி, சங்கர், விஜய். It'll be great, all of you are here. என்னோட சவுண்ட் டீமும் இருக்காங்க, ராம்ஜி ஆனந்த், அஜ்மல், கலரிஸ்ட் அஜ்மல், ஸ்ரீ ரங்கநாதன் கலரிஸ்ட், எடிட்டர் டீம் ராம்ஜி, கிஷன். ஸோ நான் அந்த குரூப் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் நாங்கள் தான். ஸோ நீங்கள் இந்த படத்தை வந்து தியேட்டரில் பார்க்குறதுக்கு மூலமாக ஆல் ஆஃப் us will get to do another film. So please do come to theaters on August 22 and watch the film. Thank you. A big round of applause கொடுத்துடலாம். ஒரு படத்துக்கு பின்னாடி ரொம்ப ஸ்வெட் அண்ட் டாயில் போட்டு ஒர்க் பண்ணுற தி என்டையர் டீமில் ஒரு பார்ட் இங்கே இருக்காங்க. ஆல் தி ஏடிஸ், ஒரு ஃபோட்டோகிராஃபர் எடுத்துடலாம், ப்ளஸ் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். they deserve a round of applause. பின்னாடி அடிப்பாரோ அதுக்கப்புறமா யாராச்சும் சொல்லுங்க சார், நீங்க சொல்லுங்க. இல்லை, அவர் ஸ்ட்ரிக்டெல்லாம் இல்லை, கூலாக தான் ஹேண்டில் பண்ணுறாரு. கூலாக அதே பயந்து சொல்றீங்க. வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. ஓகே, நீங்க வந்து எந்த பர்டிகுலர் சீன், ஏதாவது ஒரு பர்டிகுலர் சீன் பண்றப்போ உங்களுக்கே பயமா இருந்துச்சா? பிகாஸ் த்ரில்லர்ன்றப்போ சார் சொன்னாரு, நான் பண்ண இத்தனை படத்துல இப்படி ஒரு பயமா நான் வந்து அனுபவிச்சதில்லை, இட் இஸ் ரியலி ஸ்கேரி அப்படின்ட்டு. ஸோ நீங்க இதை ஒர்க் பண்ணப்போ ஏதாவது ஒரு ப்ராசஸ்ல கொஞ்சம் ஸ்கேரியா இருந்ததா? நிறைய ஷூட் டேஸ் வந்து நைட் ஷூட் இருக்குது. அதனால் வந்து அந்த நைட் ஷூட்டில் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ், சுனில் சார் சொன்ன மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ் அதெல்லாம் இருந்துச்சு. அந்த ஏரியாவே அப்படி தான் இருந்துச்சா? ஸோ அதனால் எல்லாருக்கும் ஒரு சின்ன பயம் இருந்தது தான். ஓகே, உங்களோட பயம் இது. சார் உங்களோட பயம் என்ன? மைக்கை கொடுத்து எங்கிட்ட பேச வச்சுருவாங்களோன்றது தான் என்னோட பயமே. சார் பேசுங்க சார், நீங்க பேசுங்க. நான் என்ன
என்ன பேசுறது, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டீங்க சார்? சொல்லுங்க. சார் ஒரு கேள்வி ஒன்று கேட்டுட்டு ஓரமாண்டுட்டு இல்ல, இருக்கு சார். தட் ஜம்ப் அந்த ஸ்கேர் இருக்கிற ஒரு போர்ஷன் இந்த ஃபிலிம் நீங்க ஷூட் பண்றப்போ இல்லை, நிறைய இருக்கு படத்தில். படத்தில் நிறைய சீன் அப்படி தான் இருக்கு. ஒவ்வொரு நாள் ஷூட் பண்ணும் போதுமே எங்களுக்கு அப்படி தான் இருக்கு. சரி, நீங்க அதை விட்டுருங்க. ஆர்டிஸ்ட்ல யார் உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லி, ரொம்ப கம்ஃபர்டபுள்? ஏன்னா இந்த ஏடிஸ்க்கு வந்து ஒன்று இருக்கு, சே சொன்னா அவங்க வந்து கேரவன்லேருந்து இறங்கி வந்துருவாங்கப்பா, அவங்க ரொம்ப கஷ்டம்லாம் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கான கேள்வி, உங்களுக்கான கேள்வி இல்லை, பாஸ் பண்ணிடுங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து ரொம்ப ஈஸியாக சில்லாக ஹேண்டில் பண்ண ஆர்டிஸ்ட் யாரு? இல்லை, எல்லாருமே சப்போர்ட்டிவான ஆர்டிஸ்ட் தான். யாரும் எல்லாம் சேஃப் பாலாக போடாதீங்க, கட் அண்ட் ரைட்டாக பேசி. இல்லை, நிஜமாலே இந்த டீம் படத்தில் வந்து எல்லாருமே வந்து சப்போர்ட்டிவான ஆர்டிஸ்ட் தான். ஏங்க இந்த மாதிரி டிப்ளமேட்டிக்காக நீங்கள் பேசினா தக்க சன்மானம் வந்து ப்ரொடியூசர்ஸ் டீம் வழங்குறதா பேசிக்கிட்டாங்க வெளியில். இல்லை, யாருமே அந்த மாதிரி ட்ரபிள் கொடுத்த மாதிரி எதுவும் இல்லை. ஏன்னா நான் தான் ஆர்டிஸ்ட் கோஆர்டினேட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் கான்ஃபிடென்ட்டாகவே சொல்ல யாரும் எந்த ட்ரபிள் கொடுக்கல. ஸோ ஃப்ரெண்ட்லியாக தான் எல்லாமே. ஓகே, அடிச்சு கேட்பாங்கடா சொல்லாதன்ற மாதிரி அண்ணன் கூப்பிட்டு வந்திருக்காப்புல நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் பாய்ஸ், ஆல் த வெரி பெஸ்ட். இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வின்னாக இருக்க போது. இதே டீம் இன்னும் பிரம்மாண்டமாக இன்னொரு மிகப்பெரிய படத்தில் வந்து நம்ம மீட் பண்ண போகிறோம். ஆல் த வெரி பெஸ்ட் டீம். தேங்க்யூ ஸோ மச். கதையின் நாயகனை மேடைக்கு கூப்பிட்ற நேரம் இது. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவருடைய ஆக்டிங் கரியரில் முதல் படத்திலேயே அவர் எந்த மாதிரி ஒரு சிறந்த நடிகர் அப்படின்றத அவருடைய பொட்டன்ஷியலாக முதல் படத்திலேயே காமிச்ச ஒரு நடிகர் தான் நம்முடைய வசந்த் ரவி. தரமணி அப்படின்ற படத்தில் நம்மளை வந்து இன்ஸ்பயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கப்புறம் ஒவ்வொரு படத்துலையும் அவருடைய ஃபுல்லஸ்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸை காமிச்சிக்கிட்டே இருக்கிறாரு. அண்ட் இந்த படம் இஸ் நோ வண்டர். இந்திரா அப்படின்ற படத்தில் மீண்டும் ஒரு முறை வித்தியாசமான ஒரு கதாபாத்திரம். வெரி வெரி ஹாப்பி. ப்ளீஸ் ஒரு பெரிய கைத்தோட கேன் வி ஹேவ் வசந்த் ரவி ஆன் டு தி ஸ்டேஜ் ப்ளீஸ். தேங்க்யூ. ட்ரெய்லர் பிடிச்சிருந்ததா? இங்க எல்லாருமே இருக்கீங்க, குவாய்ட்டா இருக்கீங்க. சில பேர் வந்து இங்க மாதிரி ஏதோ சப்போர்ட்டிவா இருக்கீங்க. பட் நான் எல்லாத்துக்கும் கேட்குற ஒரே ஒரு விஷயம் தான், இந்த ட்ரெய்லர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா படம் எந்த விதத்துலையும் ஒரு துளி கூட டிசப்பாயிண்ட் ஆகாது. நான் ஏன் படம்னு சொல்லலை. சில படங்கள் வந்து மனசுல இருந்து சில விஷயங்கள் வந்து பேச வேண்டிய தருணம் தான் இந்த தருணம். இந்த மேடையும் அந்த மாதிரி ஒரு மேடை தான். இந்திரா வந்து என்னோட 7th ஃபிலிம். நான் 6 படம் பண்ணியிருக்கேன். இந்த 6 படத்துல ஏதாவது ஒரு படம் முடிச்சுட்டு வரும்போது ஒரு 3 டிபார்ட்மெண்ட் 4 டிபார்ட்மெண்ட் ஒரு வேவ்லென்த்ல சிங்கோட இருப்போம். பட் இந்திரா மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு டே 1ல இருந்து நான் ஸ்கிரிப்ட் கேட்டதுலேருந்து சபரீஷ் வந்து நரேட் பண்ண அந்த செஷன் எனக்கு ஒன்றும் ஞாபகம் இருக்கு. நான் எஸ் சொன்ன தருணத்துலேருந்து இர்ஃபான் பிரதர் தான் அந்த ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு வந்தாரு. அன்னைக்கு ஆரம்பிச்சது இந்த படம். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்குமே எல்லாருமே ஒரு சிங்க்ல இருக்கிற ஒரு அபூர்வம் ஒரு ஃபிலிமுக்கு அது நடக்கிறது. அது டைரக்டர் சபரீஷ்ல ஆரம்பிச்சு, அஜ்மல் மியூசிக் டைரக்டர்ல ஆரம்பிச்சு, ப்ரொடியூசர் இர்ஃபான் சார், ஜாஃபர் சார், எல்லாருமே. அதுக்கப்புறம் வந்த ஆர்டிஸ்டும் அந்த மாதிரி தான் அமைஞ்சது. மேரின் எஸ்பெஷலி, அவங்களுக்கு பாஷை தெரியாது, பட் இருந்தாலும் தமிழ்ல பட்டாசு தனுஷரோட ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துக்குள்ள வரும்போது எனக்கு சில கன்சர்ன்ஸ் இருந்தது சபரீஷ்ட, எப்படி இந்த கேரக்டர் அவங்க எப்படி பண்ணிடுவாங்களா? ஏன்னா நான் தெலுங்கு படம் பார்த்துருக்கேன், தெலுங்குல அவங்க நிறைய படம் பண்ணியிருக்காங்க. அவங்க எப்படி சபரீஷ் இது புல் பண்ணிடுவாங்களா? இது ரொம்ப இன்டென்ஸ்டான கேரக்டர், அவங்க பண்ணதே இல்லையே அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ப்ரோ பண்ண வச்சிடலாம் அப்படின்னாரு. அண்ட் நான் நினச்சி பார்க்கல, அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக அமைஞ்சிருக்கு இந்த படத்தில். அண்ட் அதுக்கப்புறம் கல்யாண் சார், அவர் வந்து நானும் சபரீஷும் அந்த கேரக்டர் யார் பண்ணலாம் டிஸ்கஸ் பண்ணுறேன். சபரீஷ் வந்து கல்யாண் மாஸ்டர் பண்ணால் எப்படி இருக்கும்னு சொன்னார். எனக்கு கல்யாண் மாஸ்டர் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட், என் தம்பிக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட். ஸோ அவங்ககிட்ட வந்து நம்பர் வாங்கிட்டு ஐ பாஸ் த நம்பர் டு சபரீஷ் உடனே கல்யாண் மாஸ்டர்கிட்ட பேசி அகைன் ஹீ கேம் ஆன் போர்டு. அவர் வந்தோடனே அவர் கேரக்டர் அகைன் படத்தை ஒரு விதமாக எலிவேட் பண்ணியிருக்கு. அண்ட் தேங்க்யூ சார், தேங்க்யூ, யூ டன் பிரில்லியன்ட் ஜாப் இந்த படத்தில். அண்ட் சுனில் சார் சொல்லவே வேண்டாம், அவர் எவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காரு. அண்ட் நான் வந்து இந்த மேடையில் இதை நான் சொல்லி ஆகணும். சார் வந்து தெலுங்குல ஒரு ஐ திங்க் அவர் பண்ணாத ரோல் கிடையாது, பண்ணாத கேரக்டர்ஸ் கிடையாது. ஆனால் தமிழில் இந்த பர்டிகுலர் கேரக்டர் அவர் பண்ண விதம் இருக்குல்ல, கமர்ஷியலாக ஆடியன்ஸ்க்கு என்ன பிடிக்கும், என்ன மாதிரி ஒரு எலிவேஷன் கொடுக்க முடியும்னு ரொம்ப அழகாக பண்ணார். அண்ட்
எனக்கு வந்து சுனில் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சார் ஐ ரியலி லவ் யூ பிகாஸ் நான் வந்து ரஜினி சார் தான் வந்து ரொம்ப ஹம்பிள், லைக் அவ்வளோ அச்சீவ் பண்ணி ரொம்ப ஹம்பிளான ஒரு பர்சன் வந்து ரஜினி சார் தான் எனக்கு அப்படி இருந்தது. பட் அதோட ஒரு ஸ்டெப் ஹம்பிளாக இருக்க முடியும்னா அது சுனில் சார் தான். ஏன்னா எனக்கு வந்து இந்த படம் போஸ்டர், இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர், அந்த கிஸ் பண்ண போஸ்டர் கிடையாது, பட் அந்த இன்னொரு போஸ்டர் நான் அவர் இருக்கிற அந்த போஸ்டர் வந்து வெளியில இங்க மாதிரி எல்லா இடத்துலையுமே பேனர்ஸ் வந்து ரொம்ப அழகா ஜாஃபர் சார் பிளேஸ் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு இடத்துல அவர் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணாரு. கால் பண்ணும்போது வசந்த் இப்போதான் நம்ம பேனர் பார்த்தேன், போஸ்டர் பார்த்தேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இந்த போஸ்டர் உன்னோட ஷேர் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், சார் நீங்க சந்தோஷப்படுறது எனக்கு பெருமையா இருக்கு சார், உங்களோட அந்த போஸ்டர்ல நான் ஷேர் பண்ணது நிஜமா சொல்றேன். அண்ட் அந்த அளவுக்கு ஒரு ஹம்பிளான பர்சன். அண்ட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நான் உண்மையிலேயே சொல்றேன், வேற யார அந்த ரோல் பண்ணியிருந்தாலுமே அவர் அளவுக்கு பண்ணியிருக்கே முடியாது. அதான் உண்மை. அது நீங்க படம் August 22 பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்றேன்னு. அண்ட் அகெயின் ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ் ரவி சார் வந்து இந்த ப்ராஜெக்டுக்குள்ள வரும்போது ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஒரு விதமான ஒரு புது எனர்ஜி, புது லைஃப் கொடுத்துருக்கீங்க சார் நீங்க. ஆக்சுவலி நாங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து என்னதான் பண்ணலாம், எப்படி தான் இந்த படத்தை வந்து நம்ம வந்து பொசிஷன் பண்றது, எப்படி தான் இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்து அதை வந்து அவங்க பிலீவ் பண்ணணும், நம்ம பிலீவ் பண்றதோட அது ஃபர்ஸ்ட் பர்சன் பிலீவ் பண்ணது ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ் ரவி சார். அவர் உள்ள வந்தோடனே எல்லாத்துக்குமே ஒரு புது எனர்ஜி வந்தது, புது லைஃப் வந்தது. இந்த படம் இன்னைக்கு ஆடியன்ஸ் வந்து நம்புறாங்க, இந்த படம் நல்லா இருக்குன்னு ஒரு சின்ன நம்பிக்கை இன்னைக்கு இந்த இடத்துல மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் வரப்போற மீடியா பிரஸ் நீங்க கேரி பண்ற ரிப்போர்ட்ஸ் இல்ல வந்து ஆரம்பிக்கிற இடம் வந்து அந்த பில்லர் சொல்லி போட்டது ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ் ரவீந்திரன் சார். தேங்க்யூ சார், இட் மீன்ஸ் அ லாட் சார். நீங்க இந்த ப்ராஜெக்ட்குள்ள வந்தது, ஓன் பண்ணது, இந்த இட்ஸ் ரியலி ஹார்ட் ஃபெல்ட் தேங்க்ஸ் சார். அண்ட் சஞ்சய் பிரதர்ட்ட நான் சொல்லி ஆகணும், அவர் வந்து ஆல்வேஸ் பீன் அ ஃப்ரெண்ட் அண்ட் வெல் விஷர். அண்ட் பேக் எண்ட்ல அவரும் ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காரு இந்த படம் ட்ரைடன்ட் சார் உள்ள போறதுக்கு. தேங்க்யூ சஞ்சய், மீன்ஸ் அ லாட், மீன்ஸ் யூ, ஐ மீன் லவ் யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் இந்திரா வந்து எனக்கு என்ன மாதிரி ஒரு படம் அப்படின்னு சொல்லணும்னா, என் ஃபர்ஸ்ட் படம் தரமணி அப்படின்னு ஒரு படம் ராம் சார் கொடுத்தாரு, அதில் இன்ட்ரோடியூஸ் ஆகி இதுக்கப்புறம் ராக்கின்னு ஒரு படம் பண்ணேன், அஸ்வின்ஸ்னு ஒரு ஹாரர் பண்ணேன். ஒரு படமுமே ஒரு ஜானரா டிஃப்ரெண்டா பண்ணணும்னு எப்பவுமே நினைச்சது உண்டு. அது வந்து உங்களோட சப்போர்ட், உங்களோட லவ் தரமணியில கொடுத்தீங்க, ராக்கில கொடுத்தீங்க, அஸ்வின்ஸ் ஒரு ஹாரர் படம் பண்ணும்போது கொடுத்தீங்க. அதுல இருந்து தொடர்ந்து ஜெயிலர்னு ஒரு படம் பண்ணேன், அதுல ரொம்பவே லவ் பண்ணீங்க. ஆக்சுவலா அது வந்து நான் ஒரு ஸ்டேட் போனாலும் சரி, ஒரு கண்ட்ரி போனாலும் சரி, your love was immense. அந்த விதத்துல இந்திரா வந்து இன்னொரு படம் என் லைஃப்ல, என் கெரியர்ல ஒரு முக்கியமான படம். அதே என் கெரியர்ல என் லைஃப்ல ஒரு முக்கியமான படம் சொல்றேன்னா, சில படங்கள் மட்டும்தான் மனசுல தோணும் ஒரு ஆக்டருக்கு, இந்த படம் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான படமா நம்ம லைஃப்ல இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ என் கெரியர்ல தரமணி, ராக்கி எந்த அளவுக்கு எனக்கு பர்சனலா முக்கியமோ, இந்திரா வந்து ஆடியன்ஸ் மத்தியிலுமே ஒரு முக்கியமான படமா அமையும். ஏன்னா ஆல்வேஸ் த்ரில்லர் படங்கள் தமிழ் ஆடியன்ஸ் வந்து என்னைக்குமே கைவிட்டது கிடையாது. கடைசியா நம்ம வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு த்ரில்லர், இல்லை ரொம்ப பம்ப்டப்பான ஒரு த்ரில்லர் பார்த்தது வந்து ராட்சசன் அண்ட் போர்த்தொழில். இந்த 2 த்ரில்லர்ஸ்க்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு கேப் இருந்திருக்கு. அந்த கேப் இந்த வருஷத்துல ஏன் படம்னு சொல்ல, இந்திரா வில் பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் த்ரில்லர் ஃபிலிம்ஸ் இன் தமிழ் சினிமா ரைட் நவ். இது வந்து நான் வந்து ஏதோ கான்ஃபிடென்ட்டாக பேசல, நான் படம் பார்த்துட்டேன், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு அந்த நம்பிக்கை கொடுக்கறதுக்கு மட்டும் இல்லை, நீங்க தியேட்டர்ல வந்து இந்த படத்தை பாருங்க. நான் எதனால இந்த வருஷத்தோட பெஸ்ட் த்ரில்லர் ஃபிலிம் சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். இந்த படத்தோட டேட் August 22 ஃபிக்ஸ் பண்ணும்போது நிறைய பேர் நிறைய விதமான ஒரு விஷயம் சொன்னாங்க. 22 வந்து வரீங்களே, 1 வீக் தான் இருக்கு கூலி வரதுக்கு, August 14 வரீங்க, ஐ மீன் August 14 கூலி வருது, 1 வீக் போதுமா, 8 days போதுமா உங்க படம் நிக்கிறதுக்கு அப்படின்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் August 14 கூலியும் வந்து பாருங்க. ஏன்னா ரஜினி சாரும் என்னோட அப்பா தான், ஐ ரியலி லவ் ஹிம் so much. அண்ட் 8 days கழிச்சு கூலி வருது, ஐ மீன் 8 days கழிச்சு இந்திரா வரும்போது நீங்களும் இந்திரா எல்லாருமே தியேட்டர்ல வந்து பாருங்க. ஏன்னா ஜெயிலருக்கு அப்புறம் ஒரு 8 days கேப்ல சாருக்கும் எனக்கும் ஒரு படம் வர்றது வந்து எனக்கு பெருமை. அண்ட் படங்களுக்கும் அது ஒரு நல்ல விஷயம். ஒரு பெரிய படம் வரும்போது ஒரு 8 நாள் கழிச்சு இந்திரா வரும்போது அந்த படம் வந்து ஆடியன்ஸ் நீங்க தியேட்டர்ல வந்து நீங்க பார்ப்பீங்கன்னு சொல்ற ஒரு நம்பிக்கை மட்டும்தான் என் மனசுல இருக்கு, என்னோட ஹார்ட்ல இருக்கு. அண்ட் கூலி பாருங்க, இந்திராவும் பாருங்க. அண்ட் எந்த விதத்துலையும் டிசப்பாயிண்ட் ஆகாது. இதெல்லாம் தாண்டி ஒரு படம்
வந்து ஒருத்தவங்க வந்து எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணி அதை வந்து மக்கள்கிட்ட சேர்க்கிற ஒரு தருணம் இருக்குல்ல, அது வந்து ஒரு ஆக்டரா ஒரு படமே ஒரு மாதிரி பயமா இருக்கும். இந்த படம் எப்படி போய் ஆடியன்ஸ்கிட்ட போய் சேருமா, ஆடியன்ஸ்கிட்ட போய் கரெக்டான இந்த படத்தை பொசிஷன் பண்ணிட முடியுமா அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. பட் இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும், எப்படியாவது இந்த படம் கரெக்டாக பொசிஷன் ஆயிடும். பட் இந்திரா பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த ஒரு ப்ரெஷர் இல்லை, அந்த ஒரு நர்வஸ்னஸும் இல்லை. ஏன்னா ஜாஃபர் சார், தேங்க்யூ சார். நீங்கள் வந்து பண்ணுற விதம் எனக்கு தெரிஞ்சு எந்த ப்ரொடியூசருமே இந்த எஃபோர்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா அவர் இந்த ப்ராஜெக்டை லவ் பண்ணுற விதம் இருக்குல்ல, அது சினிமாவை லவ் பண்ணுறாரு. சினிமாவுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவர்கிட்ட நான் வந்து கம்மியாக தான் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். பட் அவர் சொல்லும் போது சொல்ல ஏதாவது நான் பண்ணணும், சினிமாவுக்கு ஏதாவது பண்ணணும், ஐ ரியலி லவ் திஸ் ஸோ மச் அப்படின்னு. தேங்க்யூ சார். ஐ மீன் இட் ரியலி மீன்ஸ் அ லாட். இந்த படம் யாருக்காக ஜெயிக்கிறதோ இல்லையோ, உங்களுக்காக கண்டிப்பாக அந்த படம் ஜெயிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ சார். ஐ மீன் நீங்கள் நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ணணும், நிறைய பேருக்கு இன்னும் நிறைய லைஃப் தரணும். அது எல்லாத்துக்குமே உங்கள் மனசு தான் காரணம், அது எனக்கு தெரியும். அண்ட் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் சபரீஷ் மாதிரி நிறைய டைரக்டர்ஸ்க்கு நான் ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ் வந்து புது டைரக்டர்ஸ் வந்து அருண் மாத்தீஸ்வரன் ராக்கி, தருண் தேஜா அஸ்வின்ஸ், அதுக்கப்புறம் ஒரு ரொம்ப தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப முக்கியமான டைரக்டர் சபரீஷ். அதில் வந்து நான் இன்னைக்கு சொல்கிறேன் இந்த ஸ்டேஜில், நான் வந்து எதுவும் எக்ஸாஜரேட் பண்ணல. அடுத்த இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு 1 வீக்கோ 10 டேஸ்ல அவர் தனுஷ் சருக்கே படம் பண்ணுவார். அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. எப்படி அருண் வந்து ராக்கி முடிச்சுட்டு கேப்டன் மில்லர் பண்ணுறாரோ, இந்த தருணத்தில் நான் சொல்கிறேன் அதுக்கான எல்லா பொட்டென்ஷியலும் இருக்கிற ஒரு டைரக்டர். அண்ட் ஏன்னா அந்த படம் அந்த மாதிரி வந்திருக்கு. இந்திராஸ் கம் அவுட் ஸோ பியூட்டிஃபுல்லி. ப்ரெஸ் அண்ட் மீடியா, இது வந்து உங்கள் படம். நான் வந்து ராக்கிக்கோ அஸ்வின்ஸோ சொன்னோம், இந்த படம் நீங்கள் தேட்டர் வரும்போதுக்கு முன்னாடி வில் ஷோ யூ ப்ரெஸ் ஷோ. இந்த படம் நான் பர்சனலாக கேட்டுக்கிறேன், நிறைய பேர்த்தோட லைஃப் இருக்குது, ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கோம். இது உங்கள் படமாக எடுத்து நீங்கள் ஓன் பண்ணி இந்த படத்தை எல்லா ஆடியன்ஸுக்கும் போய் சேர்த்து விடுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ டு எவ்ரி ஒன். அதாவது சுனில் சார் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர் எல்லாத்துக்குமே தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். ஐ திங்க் ஒரு ஹார்ட் ஃபெல்ட் கான்வர்சேஷனாக இருந்தது. நத்திங் ஃபெல்ட் எக்ஸாஜரேட்டட். இங்கே தோணுதை பேசியிருக்கீங்க. திஸ் ஃபில்ம் வில் ட்ரூலி பி a good success. And in fact, மொத்த டீமோட ஒரு பெரிய எலிவேஷனாக இருக்க போது. ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ. லவ்லி டு ஹேவ் யூ ஹியர். பியூட்டிஃபுல்லாக ஹாஸ்ட் பண்ணுறீங்க. தேங்க்யூ. நான் பயந்துட்டு இந்த யார் வந்து ஹாஸ்ட் பண்ண போகிறாங்க, அது ரொம்ப முக்கியம். இவ்வளோ பெரிய க்ரௌடை இவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அது உங்களோட சிறப்பாக யாரும் பண்ண முடியாது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. மீன்ஸ் a lot. தேங்க்யூ சார். இர்ஃபான் பிரதர், நான் உங்கள் பேரை சொன்னேன்ல, நான் நம்புகிறேன். ஒருவேளை நான் சொல்லலை அப்படின்னா, நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். சபரீஷ் ஸ்கிரிப்ட் வந்துட்டு இருக்கும்போது இர்ஃபான் பிரதர் தான் அந்த ஸ்கிரிப்டை எனக்கு எடுத்துகிட்டு வந்தார். அகெயின் அதாவது ஜாஃபர் சார் எந்த அளவுக்கு இந்த ப்ராஜெக்டில் இருக்காரோ, இர்ஃபான் பிரதரும் வந்து எனக்கு பர்சனலாக தரமணிலேருந்து அவர் பழக்கம். யுவன் சாரோட இருந்திருக்காரு. பியார் பிரேமா காதல்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. அதுலேருந்து வெளியில் வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அண்ட் ஆல் தி பெஸ்ட் இர்ஃபான் ப்ரோ, பிகாஸ் உங்களால தான் அந்த ஸ்கிரிப்ட் எனக்கு வந்தது. ஐ நோ அவர் சபரீஷ் வந்து எழுதும் போது என்ன மைண்டில் வச்சு தான் எழுதுனான்னு சொன்னார். பட் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நல்ல படங்கள் ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டுக்கு அமையறதில்லை அவ்வளோ ஈஸியாக. அது நானும் எந்த படமும் தேடி போனதும் இல்லை. வர படங்கள் தான் நான் பண்ணுறேன், அதில் எது பெஸ்ட்டோ நான் பண்ணுறேன். பட் இந்திரா, இந்த படம் எனக்கு வந்ததுக்கு மிகப்பெரிய காரணம் நீங்கள். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். எஸ், ஸோ ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ் ரவீந்திரன் சார் வந்து பேசுறதா இருந்துச்சு. பட் சார் வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சக்ஸஸ் மீட்டில் நான் பேசுகிறேம்மா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ தட்ஸ் த கான்ஃபிடன்ஸ் தி என்டையர் டீம். அஜ்மல் பற்றி நான் சொல்ல மறந்துட்டேன், சாரி அஜ்மல். ஐ மீன் நான் இந்த படம் வந்து ஒரு மியூசிக்கல் த்ரில்லர் தான். நான் ஒரு இன்டர்வியூலையும் சொல்லிட்டு இருக்கேன். இந்த படத்தில் அஜ்மலோட ஒர்க் ரொம்ப அதிகம். எல்லா சாங்ஸுமே பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. நான் வந்து நீன்றி நிறைய தடவை தேட்டரில் கேட்கும்போது நானே அழுதுருக்கேன் ஆக்சுவலாக அந்த பாட்டு கேட்டு. ஒரு தடவை எனக்கு தெரியாம யாரும் பார்த்துட போகிறாங்கன்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் தொடச்சிருக்கேன். அண்ட் இவர் வந்து நான் ஆக்சுவலாக நான் வந்து அஜ்மல் வந்து நான் வந்து ரொம்ப ஒரு ஹார்ட்லேருந்து சொல்கிறேன். இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சென்சேஷனல் மியூசிக் டைரக்டர் தட்ஸ் கோனா பி ஹேப்பனிங் வெரி சூன். எனக்கு அஜ்மல் பார்க்கும்போது எனக்கு என்ன தாட் ப்ராசஸ் வருதுன்னா, ரஹ்மான் சார் இருக்கும்போது ஹாரிஸ் சார் வந்தார் உள்ள. இன்னைக்கு அணி ப்ரோ இருக்கும் போது அஜ்மல் வர்றதுக்கான எல்லா ஸ்பேஸுமே இருக்கு, அதுக்கான எல்லா தருணமே இருக்கு. அண்ட்
அது நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ அந்த ஒரு ஸ்பேஸ் அஜ்மல் இஸ் ஆல்வேஸ் தேர். அண்ட் இந்திரா படம் பார்க்கும்போது நான் ஏன் இந்த அளவுக்கு சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அண்ட் தேங்க்யூ அஜ்மல். அண்ட் இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர் சூர்யா, ராஜீவன் சாரோட சன் அவரோட பொண்ணு ஒன்று கண்டேன் ஒர்க் பண்ணோம். அண்ட் சூர்யா வந்து செட்டு மாதிரியே தெரியாது, ரியலாக இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு படத்தில். அண்ட் தேங்க்யூ சூர்யா, வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ அகெயின். அண்ட் சினிமாட்டோகிராஃபர் பிரபு, அவரை பற்றி சொல்லி ஆகணும். வெப்பன் என்னோட ஒர்க் பண்ணாரு. அந்த ஒர்க்கை பார்த்து பிடிச்சி போய் தான் நான் சபரீஷ்ட சொன்னேன், நீங்கள் இந்த சினிமாட்டோகிராஃபரை கண்டிப்பாக மீட் பண்ணி ஆகணும், ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணுவாருன்னு. ஸோ பிரபு, தேங்க்யூ பிரபு, ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. யூ ஹாவ் அ லாங் வே டு ஹெட். அண்ட் தேங்க்யூ பிரபு, தேங்க்யூ. அண்ட் தேங்க்யூ டு த 80s. ஐ மீன், நீங்கள் இல்லைன்னா படமே கிடையாது. ஆக்சுவலி அவங்க ஒர்க் பண்ணுற விதம் வந்து நான் எந்த படத்துலையுமே இந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் 80s பார்த்ததில்லை. சில பேர் வந்து படம் வந்து கொஞ்சம் டிலே ஆயிடுச்சுன்னா 2 80s வந்து அவங்க தப்பு சொல்ல முடியாது, 2 80s வந்து படத்தை விட்டு போயிடுவாங்க, அவங்களோட ஃபைனான்ஷியல் சுச்சுவேஷன் ஆல் தட். பட் இங்கே வந்து சபரீஷ் வந்து எல்லா 80s-யுமே அப்படியே ஹோல்ட் பண்ணி படம் டிலே ஆகிறதுக்கு ஒரு 1 year ஆச்சு ரிலீஸ் டிலே ஆகிறதுக்கு. பட் ஸ்டில் தே ஆர் ஸ்டில் ஹோல்டிங் வெரி ஸ்ட்ராங். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சபரீஷ், அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு தெம். இட் ரியலி தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தட் வாஸ் ஸ்வீட் ஆஃப் யூ. மேலே வந்து தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. We have one more song to perform. After the producers speaking, we'll continue. Thank you. நாங்கள் ஒரு சின்ன கேப்க்கு அப்புறம் உங்களை திருப்பி நாங்கள் கூப்பிடுவோம். Now we have the most important people to join us on stage. We have the producers, Jafar Siddiq and Irfan Malik அவர்கள். Can we have both of them on stage, please? அதாவது சில பேர் தான் வந்து சினிமாவை பிஸ்னஸை தாண்டி ஒரு லவ் பண்ணி ஒரு பேஷனாக பார்ப்பாங்க. ஐ திங்க் அந்த மாதிரி 2 பேர் இன்னைக்கு இன்னொரு படத்தில் இருக்கிறாங்க அப்படின்றப்போ இட் ஃபீல்ஸ் ஸோ ஹாப்பி அண்ட் ஜாயஸ். ஸோ ஒரு சில வார்த்தைகள் அபவுட் யுவர் பேபி. குட் ஈவினிங் எவ்ரி ஒன். எல்லாருக்கும் வந்த அனைவருக்கும், ப்ரெஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் எல்லாருக்கும், மாலில் இருக்க எல்லாருக்குமே தேங்க்யூ. சொல்லுங்கள் சார். என்ன சார் நான் கேள்வி கேட்கவா? பதில் சொல்லுவோம். ஓகே, நீங்க கேட்கறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. பட் இட்ஸ் ஓகே. இந்த படத்தை தியேட்டர்ல இருந்து பார்த்துட்டு வெளியில வரப்போ ஆடியன்ஸ் எந்த மாதிரி ஒரு ஃபீல்ல வரணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? இல்லை, ஒரு ஆக்சுவலாக இந்த படம் கமிட் பண்ண போகும்போது வெட்னஸ்டே வந்தார். இர்ஃபான் மாலிக்கும் டேரக்டரும் வந்து படம் சொல்லிட்டு போனாங்க. நான் ஒரு 2 days-ல கூப்பிட்றேன், ஆஸ் யூஷுவல். இப்போ ஒரு ப்ரொடியூசர் தாட் ஒன்று இருக்குல்ல, ஒரு 2 days-ல கூப்பிட்றேன், நான் உங்களுக்கு ஆஃப்டர் ஜும்மா சட்டீஸ் நான் ஃப்ரைடேக்கு அப்புறம் கூப்பிட்றேன்னு ஃப்ரைடே இன்ஃபார்ம் பண்ணி சாட்டர்டே சைன் பண்ணி நெக்ஸ்ட் ஃப்ரைடே ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்படி தான் இந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த படத்தோடைய கான்ஃபிடன்ஸ் ஃபஸ்ட்டு புள்ளி வந்து ஒன்லி 1 week தான் இதோட ஸ்டார்டிங் ப்ராசஸ் வந்து. இந்த படத்தோடைய இம்பேக்ட் வந்து எனக்கு அவ்வளோ, நமக்கு ஒரு சில படங்கள் பிடிக்கும்ல. இப்போ நம்ம கம்பெனிக்கு இந்த ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு நம்ம டைரக்டராகவும் சரி, நம்ம பார்ட்னர் இர்ஃபான் மாலிக் சரி, ஆக்டர்ஸ், ஹீரோ, ஹீரோயின், கல்யாண் மாஸ்டர், சுனில் சார், ராஜகௌர் சார், எல்லாருக்குமே அந்த டீமோட தான் என்கிட்ட இந்த ப்ரொப்போசல். ஆக்சுவலாக இந்த ப்ரொப்போசல் ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு ஃபைனலைஸ் பண்ணிட்டு வரும்போது நான் பார்த்தேன். எனக்கு அதில் ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல், ஓகே இந்த படம் கண்டிப்பாக பண்ணுறோம், அதுவும் நம்ம கம்பெனியில் பண்ணியே ஆகணும்னு சொல்லி 1 week-ல முடிவு எடுத்துட்டு நடந்த ஒரு விஷயம். அதுலேருந்து இன்னைக்கு வரைக்குமே இது எப்படி சொல்கிறது, இந்த பாகுபலியில் பிரபாஸ் சார் தூக்கிட்டு ஒரு சிலையை தூக்கிட்டு நடப்பார் தெரியுமா, அந்த மாதிரி நடந்துட்டு தான் இருக்கும். ஆனால் உண்மையிலே அது சந்தோஷமாக இருக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல. அது எப்படின்னா இப்போ சபரி, அஜ்மல்லாம் வந்து என் தம்பி மாதிரி. ஆக்சுவலாக அது எப்படின்னா நேற்று நைட் 2:30 மணி வரைக்கும் இந்த மாலில் இருந்தோம். காலையில் திரும்பி ஒர்க் பண்ணியிருக்கோம், ஒரு 20 hours ஒர்க் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் 2 months 3 months வந்து மேக்ஸிமம் 18 hours ஒர்க் பண்ணியிருக்கோம். அது எப்படின்னா இன்ட்ரெஸ்டடாக தான். அது எப்படி சொல்கிறது, டெய்லி நாங்கள் பேச ஒரு விஷயம் எப்படி சொல்கிறது, படம் எடுத்ததுக்கப்புறம் எப்படி சொல்ற, படம் கொண்டு வந்து சேர்க்கறது தான் ரொம்ப கடினமான வேலையாக இருக்குது. கடினமான வேலைன்னா படம் எடுக்கிறது. இப்போ எப்படின்னா ஒரு 4 ஸ்டேஜ், இப்போ கேண்டி கிரஷ் விளையாடுற மாதிரி 4 ஸ்டேஜ் இருக்குது. இந்த 4வது ஸ்டேஜ் தான் ரொம்ப ஒரு டஃபஸ்ட் ஸ்டேஜ். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் தெரியாது எனக்கு, அதான் இதில் ஒரு ஆச்சரியம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேயே தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொஞ்சம் எப்படி சொல்ல பர்ஃபார்ம் பண்ணியிருப்போம்னு வச்சுங்க. நாங்களும் ஒரு பர்ஃபார்மர் தான். ஆக்சுவலாக 4வது ஸ்டேஜ் வரும்போது நமக்கு என்ன டெய்லி ஒரு டாஸ்க் இருக்குது, ரொம்ப பிடிச்ச ஆள் நான். அது எப்படின்னா டெய்லி ஒரு டாஸ்க் இருக்கும்போது அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம், வாழ்க்கைன்றது லேர்னிங். டெய்லி இன்றைக்கி என்ன கற்றுக்குறோம், நாளைக்கு என்ன கற்றுக்குறோம், நாளை மறுநாள் என்ன கற்றுக்குறோம், அதுலேருந்து ட்ராவல் நம்ம பண்ணி இப்போ இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கோம். இன்ஷா அல்லாஹ் கூடிய விரைவில் கம்மிங் 22nd படம் ரிலீஸ் இன்ஷா அல்லாஹ். பாருங்க வேற என்ன ஆடியன்ஸ்க்கு நான் ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் கொடுத்த காசுக்கு நாங்கள் ஏமாற்ற மாட்டோம், ஓகேங்களா? அவ்வளோதான் எங்களால் அஷூரன்ஸ் கொடுக்க முடியும்.
நாங்கள் வந்து பிரம்மாண்ட படம் சொல்ல முடியாது, ஆனால் இந்த படம் நீங்கள் பார்த்தே ஆக வேண்டிய கூடிய இடத்துக்கு உங்களை நாங்கள் தள்ளுவோம், நீங்கள் பார்ப்பீங்க, பார்த்தே ஆகணுன்ற மாதிரி அந்த இடத்துக்கு நாங்கள் கொண்டு வந்து சேர்த்துருவோம். அந்த அளவுக்கு நாங்கள் வந்து இந்த பொருளை வந்து மார்க்கெட்டிங் இல்லை, இந்த பொருளுடைய வேல்யூ எங்களுக்கு தெரியும். அதை கொண்டு வந்து சேர்த்தா நீங்கள் அதை பார்த்துட்டு பதில் சொல்லுங்கள். எப்பயுமே எப்படின்னா ஒரு நல்ல படம் எடுக்கிற ஸ்டேஜோட எடுத்து கொண்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் நல்லபடியாக பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை ஆகஸ்ட் 22 இந்த படத்தை நல்லபடியாக தியேட்டரில் வந்து பாருங்கள். 100% அஷ்யூர் நல்ல படம் எடுத்திருக்கோம். அவ்வளோதான். எங்கள் கம்பெனியில் ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோம். நானே என் பார்ட்னர் இர்ஃபான் மாலிக்கும் சேர்ந்து. அவர் வந்து அதிகமாக பேச மாட்டார். இப்போ ட்ரைடன் ஷார்ட்ஸ் ரவீந்திரன் சார் இருக்கார். அவர் வரும்போது நான் வந்தோன்னே பேசினேன், பிரதர் இந்த படம் நம்ம பண்ணுறோம், பாசிட்டிவ் வைப்ரேஷனில் இப்போ ஸ்டார்ட் பண்ணி அவருடைய வைப்ரேஷன் இன்னும் எங்களுக்கு கொஞ்சம் நிறைய சப்போர்ட் பண்ணுச்சு. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அவர்கிட்ட இப்போ லாஸ்ட் 20 years உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு என்ன ஒரு 2 monthsல என்ன சொல்கிறது இன்புட் பண்ணார். அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டெய்லி சினிமாவில் இவ்வளோ விஷயம் இருக்கான்றது நம்ம படம் பண்ணும் போது இதெல்லாம் தெரியாது. உண்மை இதுதான். நாங்களும் ஃப்ரெஷ்ஷாக அட்மிஷன் தான். இப்போ 2nd year 3rd year படிக்கிறோம்னு நினைக்கிறோம். 4th year முடிக்கும்போது கம்ப்ளீட் ஆயிரும் இன்ஷா அல்லாஹ். இந்த படம் பண்றதுக்குள்ள அவ்வளோ அனுபவம் உங்களுக்கு வந்து வந்திருக்கு. அதாவது ஒன்று சொல்லுவாங்க, காதல்ல வந்து வலி கூட சுகமானது அப்படின்னு. ஸோ அந்த பாகுபலி கல்லு மாதிரி அவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் தூக்கிட்டு போனாலும் ஐ திங்க் யூ என்ஜாய் தி என்டையர் ப்ராசஸ். ரொம்ப சந்தோஷமா ஒரு நல்ல ப்ராடக்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஒரு திருப்தியோட இன்னைக்கு உட்காந்துருக்கீங்க. படம் ஆல்ரெடி பார்த்துட்டீங்கன்னு சொன்னீங்க. படம் நான் வந்து எப்படி சொல்கிறது எடிட்டிங் கம்ப்ளீட் பண்ணி ஃப்ரெஷ் வெர்ஷனில் பார்த்தேன். அது எந்த வெர்ஷன் எனக்கு சொல்ல தெரியல. ஆக்சுவலாக நம்ம ஒரு வெர்ஷன் பார்த்தோம். என்ன தம்பி எடிட் வெர்ஷன் ஃபர்ஸ்ட் வெர்ஷனே பார்த்தேன். அன்னைக்கே சொன்னேன், தம்பி இந்த ஒர்க்கை எப்படி கொண்டு போய் சேர்க்குறோம் மட்டும் நீ பாருங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அந்த வேலையை நான் செய்கிறேன்னு நம்புகிறேன், மக்களும் நம்புறாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி இப்போ டேரக்டர்லாம் நமக்கு தம்பி மாதிரி. இந்த டேரக்டரில் எந்த டேரக்டரும் எங்கள் கம்பெனியில் வேலை பார்த்து எந்த ஒர்க் பண்ண எல்லா டேரக்டருமே நம்மளுக்கு வந்து ஒரு ஃபேமிலி தான். இங்கே இருக்கிறவங்களாம் ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி தான். அதனால டேரக்டரோட எஃபெக்டும் சரி, மியூசிக் டேரக்டரோட எஃபெக்டும், ஹீரோ அவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. நாங்கள் வந்து நீங்கள் எல்லார்ட்டையும் இந்த கேள்வி கேட்டீங்க, உங்களுக்கு யார் டஃபஸ்ட்டுன்னு. நான் சொல்லுவேன் டஃபஸ்ட்டு கிடையாது, அவர் பெஸ்ட்டு. ஆக்சுவலாக எப்படி சொல்கிறேன்னா, ஹீரோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கொண்டு இருக்கோமோ எங்களோட கூட நின்று அந்த அளவுக்கு வேலை பார்க்குறேன். எனக்கு தெரியல, நான் இன்னும் அந்த அளவுக்கு சினிமாக்குள்ளே நிறைய விஷயம் தெரியுமா இல்லை. ஆனால் என்ன சொல்கிறது, இவ்வளோ ஹீரோ இறங்கி வேலை பார்க்குறது இந்த படத்தில் எனக்கு நான் பார்த்துருக்கேன், நல்லா பார்க்குறேன். அல்ஹம்துலில்லாஹ், தேங்க்யூ. ஹீரோயின் வந்து அது எப்படின்னா, நாங்கள் ஒரு எப்படி ப்ரொமோஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், நாங்கள் ஒரு செகண்ட்னா அடுத்த செகண்ட் அவங்களோட ஆக்டிவேஷன் இருக்குது. இவ்வளோ ஃபாஸ்ட்டாலாம் எல்லாமே நான் எப்படின்னா எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய ஆள். இப்போ எப்படின்னா யார் எத்தனை மணிக்கு டேக் பண்ணுறாங்க, எத்தனை மணிக்கு நம்ம போஸ்ட் போடுறோம், அந்த போஸ்ட் எத்தனை பேர் கேரி பண்ணுறாங்க, எத்தனை பேர் ஃபார்வர்ட் பண்ணோம், அந்த அளவுக்கு அதில் நம்ம இல்லை இந்த டெடிகேஷனாக வேலை பார்க்கணும். அந்த அளவுக்கு நம்ம டீம் வந்து ஃபயரான டீம். நாங்களும் ஃபயரான ஆள் தான். சரிங்களா? எதற்கும் துணிந்தவன் தான். சூப்பர் சார். ஆக்சுவலி எல்லாருமே அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டோட இங்கே இருக்கிறீங்க. சூப்பர் டூப்பர் ஹிட்டோட சக்சஸ் மீட்ல மீட் பண்ணுவோம் சார். மிக விரைவில். ஓகே சார். Thank you so much. Thanks for all. Thank you for accompanying him on stage. சார் ஒரு சில வார்த்தை நன்றி மட்டும் சொல்றீங்களா? அது வெக்கப்பட்டுக்கிட்டே இருப்பாரு. அமைதியா இருக்கவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியுவாங்களா, அந்த மாதிரி அவருக்கு நிறைய விஷயம் தெரியும். அதனால தான் அமைதியா இருக்கிறார். சரிங்களா? ஏன் அளவுக்கு பேச மாட்டாரு, அதனால தான் அவருக்கு சேர்த்து நான் பேசியிருக்கேன். இந்த பேச முயற்சி பண்றாருன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. கொஞ்சம் ப்ரெஸ் பீப்புள், மீடியா எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய விஷயம் எப்படி சொல்றது, நீங்களாம் இருந்தால் தான் இந்த படம் கொண்டு போய் சேர்க்க முடியும். நாங்கள் எந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ணாலும் நீங்கள் இல்லாமல் எதுவுமே சாத்தியம் கிடையாது. ஓகேங்களா? அதனால இங்கே மீடியா, ப்ரெஸ் பீப்புள், உங்கள் ஆடியன்ஸ் பாருங்கள், நீங்கள் படம் பாருங்கள். நல்ல படம் தான் எடுத்திருக்கோம். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இது என்னோட ரிக்வஸ்ட். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் ஆல். லவ் யூ. தேங்க்யூ ஸோ தேங்க்யூ. நாங்கள் வந்து இது ஒரு நான் இப்போ என்ன சொல்கிறது, நீங்கள் வந்த ஒரு நிகழ்வு சொல்கிறோம். நேற்று நைட்டு வந்து தான் இந்த நிகழ்வு. ஆக்சுவலாக ஆல்ரெடி நாங்கள் நிறைய விஷயம் பேசிட்டு இருக்கும்போது எங்களுக்கு ஃபயரான இந்த இடத்த வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு சொல்லி நேற்று ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணாங்க. நான் தான் சொன்னேன், அவங்க ஃபயரா இந்த இடத்த ஹோல்ட் பண்ணுவாங்கன்ற சந்தோஷத்தோட. ஃபயரா இல்லனால ஒரு சின்ன கற்பூரம் அளவாச்சு. ஃபயரோட கற்பூரம் இல்லாம ஃபயரே வராதுங்க.
எப்படிங்க சாத்தியம்? ஓகேங்க, கரெக்ட் கரெக்ட். அதனால நீங்க வந்து இந்த இடத்த இவ்வளோ சந்தோஷமா வச்சிருந்தது. தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் தேங்க்யூ 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 so much. Yes, can we have the entire cast and crew on stage? இசை தட்டு வெளியிடுறதுக்கான நேரம் இது. ADs cast and crew, I request you to kindly join us on stage. A small token of gratitude from the producers to the cast and crew. தயாரிப்பாளர்கள் பூங்கொத்தினை நம்முடைய படக்குழுவினருக்கு வழங்குவார்கள்.